ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸைஸ் 5.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 4த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 5.1 அப்புறம் 3rd கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 5.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்லினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த ட்ரீஸ். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதில் என்ன போடுறதுன்னு யோசிக்கணும். இந்த லீவ்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இந்த சர்க்கிள்லாம் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 15 இன்ட்டு 9/3 இதோட ட்ரீ டயக்ராம் எப்படி விளையாடலாம்? ஸோ 15 வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ரூட்டு, இந்த கிராஸ் சிம்பிள் தான் ரூட்டு. 9/3 எப்படி எழுதலாம்? இங்க டிவிஷன் சிம்பிள் போடுங்க. 9 லெஃப்ட் சைடில் போடுங்க, 3 ரைட் சைடில் போடுங்க. எப்போதுமே ஆப்ரேஷன் வந்து லெஃப்ட்ல இருந்தா ரைட் போகும். ஸோ எனி ஆப்ரேஷன் ஃபார் தட் மேட்டர், பிளஸ்னாலும் சரி, சப்ட்ராக்ஷன்னாலும் சரி, மல்டிபிளிகேஷனாலும் சரி, டிவிஷன்னாலும் சரி, ஆப்ரேஷன் பி கேரிட் அவுட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட் தான் எப்போதுமே ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஸோ அது எப்போதுமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆட் பண்ணும் போதும் சரி, மல்டிப்ளை பண்ணும் போதும் சரி, டிவைட் பண்ணும் போதும் சரி, சப்ட்ராக்ட் பண்ணும் போதும் சரி, லெஃப்ட் டு ரைட் தான் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் போனோம். ஸோ இதான் ஆன்சர் 15 இன்டூ 9/3. ஸோ இந்த இடத்துல 15 போடணும். இங்கே 15, இங்கே 9, இங்கே 3, அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போகலாம். இன்னும் என்ன ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஓகே. 65/9+3. இது எப்போதுமே நம்ம ஸ்கிராச்ல இருந்தே ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா டேரக்டாவே நம்ம போடலாம். 65 இதுதான் எல்ஹெச்எஸ். 65 தான் எல்ஹெச்எஸ். இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். இந்த என்டையர் 9+3 பிராக்கெட்டுக்குள்ள இருக்குல்ல, இது ஃபுல் ஸ்டஃப்மே ஆர்ஹெச்எஸ். இது வந்து ரூட்டு. இதுதான் ரூட்டு. இந்த டிவிஷன் சிம்பிள் தான் ரூட்டு. ஸோ இது எல்ஹெச்எஸ் 9+3. 9+3 ஆப்ரேஷன் எப்போதுமே லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும். ஸோ 9+3 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை அழிச்சிடுறேன். அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். 8+5 மைனஸ் ஆஃப் 9+2. ஸோ மைனஸ் தான் ரூட்டு. 8+5 இங்கே 8 வரும், இங்கே 5 வரும். ஸோ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். 9+2 இங்கே 9 வரும், இங்கே 2 வரும். ஸோ 8+5 மைனஸ் ஆஃப் 9+2. ஸோ இதான் ஆன்சர். நான் கொஞ்சம் கிளியராகவே எழுதுறேன். மைனஸ் நீங்க ரூட்ல போடுங்க. 8+5 டிவைடட் பை 9+2. 8+5 மைனஸ் ஆஃப் 9+2. 8+5 மைனஸ் ஆஃப் 9+2. ஸோ இதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுலயும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ இந்த நோட்ல என்ன மிஸ்ஸிங்னு எழுதணும். ஸோ இங்க என்ன மிஸ்ஸிங்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நோட்ஸ்ல என்ன மிஸ்ஸிங்னு கண்டுபிடிக்கணும். இங்க 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 இந்த மாதிரி நோட்ல என்ன மிஸ்ஸிங்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அழிச்சிடுறேன் தேவையில்லாத. ஓகே. 8+6/2. ஸோ இங்க பிளஸ் தான் ரூட்டு. ஸோ இங்க ரூட்டு தான் கேட்குறான். ஸோ பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் பிளஸ். நான் அதை அழிச்சிடுறேன். ஆன்சர் ஓகே கரெக்டாக இருக்கும். இதான் ஆன்சர் பேசிக்கா. ஏன்னா இதுதான் ரூட்டு. 8+6/2னா இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், இதான் ரூட்டு தான் கேட்குறாங்க. ஸோ பிளஸ் தான், பிளஸ் சிம்பிள் தான் ரூட்டு. இப்போ செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போலாமா? ஸோ 39 மைனஸ் ஆஃப் 6 இன்டூ 5. 6 இன்டூ 5 இதான் வந்து பாட்டம் மோஸ்ட் லேயர்ல வரும் இந்த நோடு தான். ஸோ 6 இன்டூ 5. 39 மைனஸ் ஆஃப் 6 இன்டூ 5. ஸோ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், இது ரூட்டு. இதான் ரூட்டை நான் ஆறுன்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்க மைனஸ்ன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரூட்டும் எழுதியாச்சு. லாஸ்ட் பாட்டம் மோஸ்ட் லேயர்ல இருக்கிற நோடையும் எழுதியாச்சு. அதான் வந்து ஆர்ஹெச்எஸோட நோடு பேசிக்கா. 6 இன்டூ 5 நீங்க எப்படி எழுதுவீங்க? இங்க கிராஸ் போட்டா தானே 6 இன்டூ 5 எழுத முடியும் நீங்க. ஸோ வரைய பேசிக்கா அந்த ட்ரீ டயக்ராம் அப்பதான் கரெக்டா பண்ண முடியும். ஸோ அதான் அதோட இந்த செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம தேர்ட் கொஸ்டின் போலாம். செக் வெதர் த ட்ரீ டயக்ராம்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட். சி டிவைடட் பை ஏ பை பி. ஓகே ஓகே. சி டிவைடட் பை ஏ பை பி. சி டிவைடட் பை ஏ பை பி. இது அப்படியே பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஏ டிவைடட் பை பி பை சி. ஏ டிவைடட் பை பி பை சி. இது பி பை சி, இது ஏ பை பி, இது சி. ஸோ சி டிவைடட் பை ஏ பை பி, இது வந்து ஏ டிவைடட் பை பி பை சி. ஸோ இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்குறான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? ஸோ பேசிக்கா ஒரு நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டரை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, எப்படி வியூ பண்ணலாம்னா, இப்போ லெட்ஸ் சே எக்ஸ் பை ஒய் நீங்க எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்டூ 1 பை ஒய்னு எழுதலாம். ஸோ நீங்க எப்படி நீங்க வியூ பண்ணலாம்னா, நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இஸ் த சேம் அஸ் நியூமரேட்டர் இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர் அப்படி நீங்க வியூ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதை நீங்க என்ன பண்ணணும்னா, சி பை சம்திங் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் திங். ஸோ சி இன்டூ பி பை ஏ இஸ் த சேம் அஸ் சி பை ஏ பை பி. ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிபி பை ஏன்னு வரும்.
இந்த ஆன்சர் வந்து சிபி பை ஏ. இது வந்து இதுவும் சிபி பை ஏ. சி டிவைடட் பை ஏ பை பி இஸ் த சேம் சிபி பை ஏ. அதே மாதிரி இங்கேயும் அதே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் இங்க ஸ்டார் சிம்பிள் வேணா போடுறேன். ஸோ ஏ டிவைடட் பை பி பை சி இஸ் த சேம் ஏ இன்டூ சி பை பி. ஏ இன்டூ சி பை பி விச் இஸ் நத்திங் பட் ஏசி பை பி. ஸோ இதுவும் ஈக்குவலா சிபி பிசி பை ஏவும் ஏசி பை பியும் ஈக்குவலா? கண்டிப்பா ஈக்குவல் இல்லை, வேற வேற எக்ஸ்பிரஷன் அது கம்ப்ளீட்டா. ஸோ சிபி பை ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஏசி பை பி. ஸோ சிபி பை ஏ நாட் ஈக்குவல் டு ஏசி பை பி. ஸோ போன இது ஈக்குவல் கிடையாது. ஸோ செக் வெதர் ட்ரீ டயக்ராம்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட், நீங்க வந்து நாட் ஈக்குவல்னு போட்டுடலாம். நாட் ஈக்குவல் டு அதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸசைஸ் 5.2 முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் நம்ம எல்லாமே போடலாமோ? ஓகே, இதை முடிச்சிடலாம். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஃபோர்த் கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ விசிட்டட் லைப்ரரி இந்த லாஸ்ட் 5 months were 1210, 2100, 2550, 3160 and 3310. Draw the tree diagram of the total number of people who had used the library for the 5 months. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ட்ரீ டயக்ராம் எப்படி இருக்கும்னா பேசிக்கா எல்லா நம்பரையும் போட்டு நீங்க இந்த சிம்பிள் போட்டணும். ஸோ ஒரு 5 பிரான்ச் போட்டு இந்த சிம்பிள் போட்டணும். 5 பிரான்ச், ஆமா, லாஸ்ட் 5 monthsல ஒரு மந்தோட கஸ்டமர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அந்த 5 மாசத்துல ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நீங்க இண்டிகேட் பண்றதுக்கு 5 பிரான்ச் போட்டுறணும். ஸோ ஈச் பிரான்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல அந்த கஸ்டமர்ஸ் இதாங்களா, அப்புறம் 2100 வந்து செகண்ட் மந்த்ல அந்த கஸ்டமர்ஸ், அப்புறம் 2550 வந்து தேர்ட் மந்த்ல நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த எல்லா பிரான்ச்சுமே நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பெர் மந்த் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் மந்த், இது செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்ல நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 2550. ஃபோர்த் மந்த் போலாமா? ஃபோர்த் மந்த் வந்து 3160. அப்புறம் லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 3310. அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ற மாதிரி ஒரு ட்ரீ டயக்ராம் வேணும். இது பெர்ஃபெக்ட்லி ஃபைன் தான். ஸோ இதான் சொல்யூஷன். ஏன்னா தேவையில்லாத நான் அழிச்சிடுறேன். இது அழிச்சிடலாம், இதையும் அழிச்சிடலாம், இதையும் அழிச்சிடலாம். ஓகே, லைட்டா அழிச்சிடறேன். இப்போ ஒழுங்கா நான் வேணா வரைஞ்சிக்கிறேன். அதெல்லாம் ஒழுங்கா வரைஞ்சிட்டா கேம் ஓவர். அவ்வளவுதான். ஸோ இதான் ட்ரீ டயக்ராம் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் செகண்ட் பார்ட் போலாம். Ram had a bank deposit of 7,55,250 and he had withdrawn 5,34,500 for educational purpose. Draw a tree diagram for this. Okay. இனிஷியலா வந்துட்டு இவ்வளவு பணம் இருந்துச்சு. அதுல இருந்து இவ்வளவு வெளில எடுத்துறான். லோன் பேசிக்கா வித்ரா பண்ணிடுறான். வித்ரான ரிமூவ் பண்ணிடுறான்னு அர்த்தம். ஸோ திஸ் மைனஸ் திஸ் 7,55,250 மைனஸ் 5,34,500 நீங்க ட்ரீ டயக்ராமா போட்டு நீங்க காமிக்கணும். அவ்வளவுதான். ஸோ அது எப்படி போடலாம்? 7,55,000 என்ன நம்பர் அது? 250 மைனஸ் 5,34,000 சம்திங் வரும். என்னதுன்னு பாக்குறேன். 34,500. அவ்வளவுதான். ஸோ இதான் ட்ரீ டயக்ராம். பெர்ஃபெக்ட்லி ஃபைன் தான். இதான் கரெக்டான ட்ரீ டயக்ராம். ஸோ இது பிரான்ச் வேணா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். அதாவது ஃபோர்த் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் போகலாம். இது வந்து ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர். இது வந்து ஃபோர்த் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் ஆன்சர். இப்போ தேர்ட் பார்ட் போலாமா? The cycle factory 1600 bicycles were manufactured on a day. Draw a tree diagram to find the number of bicycles produced in 20 days. ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபேக்டரியில 1600 பைசைக்கிள் ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்ப 20 நாள்ல எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு கேட்கறான். அவ்வளவுதான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1600 பைசைக்கிள் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒன் டேல தேர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 1600 பைசைக்கிள்ஸ். தேர் ஏபிள் டு ப்ரொடியூஸ். அப்ப 20 நாள்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? 20 டேஸ்ல how much bicycles will they produce ன்னு கேட்டீங்கன்னா 1600 into 20 this into this போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அது எப்படி நீங்க ட்ரீ டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? 1600 into 20 நீங்க ட்ரீ டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் ட்ரீ டயக்ராமா? இது எப்படி இந்த அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி, இந்த நியூமரிக் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ண போறீங்க? அதான் கொஸ்டின். கன்வெர்ட் திஸ் இன்டு ட்ரீ டயக்ராம். ஸோ இது ஈஸி தான். 1600 into 20 ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் வேற கலர் என்ன எடுத்துக்கிறேன். 1600 இந்த கிராஸ் சிம்பிள் போடுங்க. 1600 லெஃப்ட் சைட்ல எழுதுங்க. இந்த 20 ரைட் சைட்ல எழுதுங்க. இது எப்படி மாத்தி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மல்டிப்ளை தான் பண்றோம். ஸோ மல்டிப்ளிகேஷன்ல ஆர்டர் டசன்ட் மேட்டர், அது உங்களுக்கு தெரியும். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் தான்.
அதாவது ஃபோர்த் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான் 1600 into 20. இதான் ட்ரீ டயக்ராம் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின் தேர்ட் பார்ட். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம். Company with 30 employees decided to distribute 90,000 as a special bonus equally among its employees. Draw a tree diagram to show how much will each receive. Okay. ஒரு கம்பெனில 30 பேர் இருக்காங்க, 30 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அப்புறம் 90,000 ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இவங்க எல்லாருக்குமே. ஸோ 90,000 இஸ் ஈக்குவலி ஸ்பிளிட் அமங் 30 பீப்புள். அதான் பேசிக்கா அவன் சொல்ல வரான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன் இங்கெல்லாம். 30 people get so 90,000 is being distributed to 30 people equally. அந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 90,000 டிவைடட் பை 30 இதான் வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டே இதான். ஸோ இதை நீங்க ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ணணும். ட்ரீ டயக்ராம். ஸோ இது எப்படி நீங்க ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ணுவீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த எக்ஸ்பிரஷன், இந்த நியூமெரிக் எக்ஸ்பிரஷனை நீங்க எப்படி ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ண போறீங்க? அதான் கேள்வியே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னா அவன் கொடுத்துருக்க இந்த இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். அதை நீங்க இந்த மாதிரி நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷனா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 3 ஸ்டெப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கணும், அதாவது இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். அதை நீங்க அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டு கன்வெர்ட் பண்ணணும், இல்லை நியூமெரிக் ஸ்டேட்மெண்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அல்ஜிபிரிக் ஆர் நியூமெரிக் ஸ்டேட்மெண்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அல்ஜிபிரிக் ஆர் ஸ்லாஷ் நியூமெரிக் எக்ஸ்பிரஷன் கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்ல வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே அந்த வார்த்தை இங்க யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அல்ஜிபிரிக் ஆர் நியூமெரிக் எக்ஸ்பிரஷன் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க ட்ரீ டயக்ராம் வரையணும். அவ்வளவுதான். ஸோ இதான் 3 ஸ்டெப் ப்ராசஸ். நீங்க பண்ண வேண்டிய வேலை இதான். ஸோ இதான் பேசிக்கா நீங்க பண்ண வேண்டியது. ஸோ இதை வேணா மார்க் பண்ணிக்க கரெக்டா இருக்கும். ஓகே, வேற கலர்ல வேணா மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இதான் நீங்க பண்ணணும். வேணா இன்னுமே நான் போல்டா மார்க் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஸோ இதான் நீங்க பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டின் நான் போட்டுறேன். 90,000 டிவைட் பை 30 எப்படி போடலாம்? 90,000 டிவைடட் பை 30 இதை எடுத்துறேன். டிவிஷன் சிம்பிள் போடுங்க. 90,000 லெஃப்ட் சைடில் போடுங்க, 30 ரைட் சைடில் போடுங்க. அவ்வளோதான். ஸோ 90,000 டிவைட் பை 30 டிவைடட் நான் ஒழுங்கா எழுதலன்னு நினைக்கிறேன், அது மட்டும் ஒழுங்கா எழுதிக்கிறேன். டிவைடட் பை 30 அவ்வளோதான். ஸோ 90,000 டிவைட் பை 30 இதான் சிம்பிள். ஸோ இதான் ஃபோர்த் கொஸ்டின் ஃபோர்த் பார்ட்டோட ஆன்சர். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம்னா ஃபோர்த் கொஸ்டினும் முடிச்சிட்டோம் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ்லேருந்து. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸைஸ் 5.2 ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 5th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 5.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.